ஒரு இளைஞர் நபிகள் நாயகத்தை வந்து எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூட இருந்த சகாபாக்கள்லாம் அவரை நோக்கி நிறுத்து நிறுத்து என்று அவரை முன்னோக்கி செல்லும் போது நபிகள் நாயகம் அவர்களெல்லாம் ஆஸ்வாசப்படுத்தி அமர்த்தி செய்து விட்டு அவரை தன்னறியில் அமர்த்தி கொண்டார். அமர்த்தி கொண்டு உன் தாயோ உன் மகளோ ஒன்னொன்னா கேட்கிறாங்க. உன் தாயோ உன் மகளோ உன் சகோதரியோ உன் தந்தையின் சகோதரியோ உன் தாயின் சகோதரியோ அப்படி எல்லா உறவுகளையும் சொல்லி அவர்கள் இப்படி செய்வதை நீ விரும்புவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் உயிர் எவன் மீது உள்ளதோ அல்லாஹ்வின் தூதருக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து இதை விரும்பாத போது நீ யாரிடம் போய் உன் வழிகட்ட செயல் செய்ய போறியோ அவர்களின் உறவினர்கள் அதை விரும்புவார்களா அப்படின்னு நபிகள் நாயகம் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து அவர் வந்து விலகி கொண்டார் அப்படின்னு வருதுங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம கற்பை பேணி நடக்க வேண்டும். நம்ம உறவினர்கள் கற்பை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்க்கிறோமோ அது மாதிரி மற்றவர்களுடைய கற்பையும் பார்த்து நம்ம ஒழுக்கமா வாழ்ந்தாதான் ஈரு உலகத்திலும் வெற்றி பெற முடியுங்க.